ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதியினுடைய அற்புதமான பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இந்த பாடலை யார் பாடினால் அல்லது எந்த காரணத்திற்காக பாடினால் இந்த பாடல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு இந்த பாடல் மிகுந்த துணையாக இருக்கிறது. பல பேர் இதை சொல்லுபவர்கள் உடனடியாக இதற்கு தலைப்பு கொடுத்து விடவில்லை. தொடர்ச்சியாக பல பேர் பாராயணம் செய்து நான் இந்த பாடலை பாடியிருக்கிறேன், ஆகையினாலே எனக்கு இந்த நன்மை கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும். எப்படி பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும்? பொதுவாக நண்பர்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தினராக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பாருங்களேன், நம்முடைய சமுதாய சூழ்நிலை பொறுமை என்ற ஒரு விஷயம் இல்லாத காரணத்தினாலே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட கணவனும் மனைவியுமாக உடனடியாக பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் வந்து நிற்கிறோம். வழக்கறிஞர்களை கேட்டால் அல்லது நம்முடைய நீதிமன்றங்களை கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு நிறைய வழக்குகள் எதில் இருக்கிறது என்று சொன்னால் டைவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரிந்தவர்களை பற்றித்தான் இருக்கிறது. திருமணம் ஆவதற்கு முன்னாலே இரண்டு பேரும் செல்போன்களிலே நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நிச்சயதார்த்தம் முடிந்த உடனேயே மணமகன் அல்லது மணமகள் ஆளுக்கு கைகளிலே ஒரு செல்போனை வாங்கி கொடுத்த பிறகு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தாலி கட்டிய பிறகு இரண்டு பேரும் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டால் ஏற்கனவே பேசி முடித்த காரணத்தினாலே அப்புறம் பேச மறுக்கிறார்கள். சின்ன விஷயத்திற்கு கூட ஊழல் என்று சொல்வதிலே தொடங்கி மிகப்பெரிய பிரிவு வரைக்கும் வந்து நிற்கிறது. என்ன காரணம் இதற்கு என்று சொன்னால், ஒன்று பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, இன்னும் சொல்ல போனால் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு இல்லை. இந்த மாதிரியாக மனநூலார் இருக்கிறார்களே, சைக்காலஜிஸ்ட், அவர்கள் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துவதற்காகத்தான் திருமணம் என்கின்ற பந்தமே தவிர ஒருவரை ஒருவர் டாமினேட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆதிக்கம் செலுத்துவதற்காக அல்ல. ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்ற சிந்தனைக்கு நாம் வர வேண்டும் இல்லையா? ஆகினாலே அபிராமி அந்தாதில் இந்த பாடலை பற்றி பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக என்ன சொல்லுகிறார்கள்? பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்காக இந்த பாடலை பாட வேண்டும். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. துணையாக இருக்கிறாள், தொழும் தெய்வமாக இருக்கிறாள். அடுத்து என்ன வருகிறது? பெற்ற தாய். இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமானது. அம்பாளை பார்த்து சொல்லுகிறாள், நீதானே பெற்றாய், நீதானே என்னை பெற்றிருக்கிறாய், நீதானே என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதிப்பாடு அவர்கிட்ட இருக்கிறது. அபிராமப்பட்டு சொல்லுகிறார், நீதான் என்னை பெற்ற தாய். பெற்ற தாய் இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, எத்தனை பேர் பெற்ற தாயை வைத்து பராமரிக்கிறார்கள் என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார், அழகான வீடு கட்டியிருந்தார். அந்த வீட்டை திறப்பதற்காக இன்னொரு முக்கியமானவரை கூட்டி வந்தார். அவர் வந்தவுடனே அந்த வீட்டை திறப்பதற்காக அந்த திறப்பு பலகையை திறந்து பார்க்கிறார். திறந்த உடனே அதில் அன்னை இல்லம் என்று இருக்கிறது. எல்லோரும் வீடியோ எடுக்கிறார்கள், கேமரா எடுக்கிறார்கள், எல்லோரும் சுற்றி இருந்து கைதட்டுகிறார்கள். இதற்கு ரொம்ப சந்தோஷம், இவர் ரொம்பவும் அம்மாவை மதிக்கிறார், ஆகையினாலே அன்னை இல்லம் என்று பெயர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி திரும்பி பார்த்து, இவ்வளவு மரியாதை கொடுக்கக்கூடிய உங்கள் அம்மாவை நான் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறார். இந்த விஐபியினுடைய பிஏ காதிலே சொல்லுகிறார், தயவுசெய்து அதை மட்டும் கேட்டு விடாதீர்கள், அவங்க அம்மா இங்கே இல்லை, அவர்கள் அநாத இல்லத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். புதுக்கவிஞன் ஒருவன் எழுதினான், அன்னை வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அநாத இல்லம் என்று எழுதினான். இப்படியா சமுதாயம் இருப்பது? இப்படி இதற்காகத்தானே நாம் இருக்கிறோம்? இன்னொரு சொன்னான், பெற்ற தாய் ஒருத்தி கேட்கிறாளாம், நான் உன்னை 10 மாதம் சுமப்பதற்கு என்னிடத்திலே ஒரு கருப்பை என்று சொல்லக்கூடிய கருவறை இருந்தது, என் வயதான காலத்தில் உன் வீட்டிலே ஒரு இருண்ட அறையாவது எனக்கு தரக்கூடாதா என்று கேட்கிறானாம். அந்த வகையிலே தாயாரையும் தந்தையாரையும் கட்டி காக்கக்கூடிய சமுதாயம் எங்கே போய்விட்டது என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஆகையினாலே தான் சொன்னார்கள், பெற்ற தாய். அம்பிகையை பார்த்து அவர் சொல்லுகிறாள், நீதான் என்னை பெற்ற தாய். ஏனென்றால் ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு தாயார் நமக்கு. எந்த பிறவி நாம் எப்பொழுது எடுத்தோம் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொருத்தி பெற்றிருக்கிறாள். ஆனால் ஒட்டுமொத்த தாயாக நமக்கு இருக்கக்கூடியவள் பராசக்தி. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். அந்த பெற்ற தாயாக இருக்கக்கூடிய அம்பிகை எப்படி இருக்கிறாள் என்று சொன்னால், வேதத்தினுடைய வடிவமாக இருக்கிறாள். சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். சுருதி இருக்கிறதே, அதுதான் இந்த உலகத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். சுருதி என்று சொன்னால் வேதம். அந்த காலத்திலே வேதத்திற்கு எழுதாக்கிழவி என்றே பெயர்.
அதை பரம்பரையாக வாயினாலே சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி எடுத்து சென்றார்கள் என்று சொன்னால் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஓதுதலும் ஓதுவித்தலும் என்று சொன்னார்கள். அந்த வேதத்திலே தான் எல்லாமே இருக்கிறது. பகவத்கீதையிலே பகவான் சொல்லுகிறார், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் என்று சொல்லுகிறார். சாஸ்திரத்தின் வழியாக இந்த உலகம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்று சொன்னால் நாம் வடமொழியிலே இருப்பதனாலே நிரம்ப பேருக்கு அதன் மேலே ஒரு இனம் புரியாத மாறுபட்ட கருத்து இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வாழ்க்கை நெறியை சொல்லுகிறது, வாழ்க்கை நெறிமுறையை சொல்லுகிறது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நன்மையை நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த வேதத்தினுடைய கொழுந்தாக தேவி இருக்கிறாள், அந்த வேதத்தினுடைய நடுவாக இருக்கிறாள், அதனுடைய கிளைகளாக இருக்கிறாள், அதனுடைய வேராக இருக்கிறாள் என்று சொல்கிறார். தூரத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு மரத்தினுடைய கிளைகள் தெரிகின்றது. அதற்கு கொஞ்சம் பக்கத்திலே போக 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 நமக்கு அந்த மரத்தினுடைய கொழுந்து, அதனுடைய உச்சி, அதனுடைய முனைப்பகுதி தெரிகிறது. அதனுடைய வேர் பகுதியை நாம் ஆழ்ந்து சிந்தித்தால் தான் அது அத்தகைய அருமையான வேரை அது தாங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி வேதம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வேர் இருக்கிறதே, அந்த வேராக தேவி இருக்கிறாள். வேதம் என்று சொல்லக்கூடிய மரத்தினுடைய கிளைகளாக தேவி இருக்கிறாள். வேதம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய உச்சமாக அதன் இப்பொழுதுதான் தோன்றி இருக்கிறது. மாணிக்கவாசகர் சொல்லுவார், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றேனே என்று சொல்லுவார். இப்பொழுது புதுமையாக, இப்பொழுது புதிதாக, இன்றைக்கு என்ன புதிது வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த புதிது எங்கே இருக்கிறது? வேதத்துக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேதம் இருக்கிறது, அந்த வேதத்தின் வடிவமாக இருக்கிறாள். ஆனால் தான் தேவிக்கு வேத சொரூபிணி என்று பெயர். அந்த வேத சொரூபிணியாக இருக்கக்கூடிய தேவி இருக்கிறாளே, அம்பிகை இருக்கிறாளே, இந்த உலகத்திலே யாரெல்லாம் பிரிந்து வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த தத்துவத்தை, ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பிரார்த்தனையை இந்த அபிராமி அந்தாதியை காலையிலே நாம் சிந்திப்பதன் மூலமாக எல்லோரும் சேர்ந்து, உங்கள் இல்லத்திலே இருந்தே நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எல்லோரும் இந்த உலகத்திலே சேர்ந்து வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், அன்பாக வாழ வேண்டும். அத்தகைய வாழ்க்கையை இறைவி அபிராமி அருள்வாள். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இதற்கு முந்தின அத்தியாயத்தில் ராமநாத கணபாடிகள் அப்படிங்கிறவர் மகா சுவாமிகள் சொன்னதன் பேரில் திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பாகவத உபன்யாசத்தை பண்ணிட்டு ஸ்ரீமடத்துக்கு வந்திருக்கார். இந்த ராமநாத கணபாடிகள் காஞ்சி மடத்துக்கு வந்தது தன்னோட மகளோட திருமணத்துக்காக மகா சுவாமிகள்கிட்ட ஒரு 15,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்காருங்க. அவரோட மனைவி தர்மாம்பாள் காஞ்சி மடத்தில் சுவாமிகள்கிட்ட பணம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா. அந்த பணம் வாங்க வந்த சமயத்தில் மகா சுவாமிகள் இப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டார். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் போய் பாகவத உபன்யாசம் பண்ணிட்டு வான்னு முடிச்சுட்டு வந்துட்டார். மகா சுவாமிகளுக்கு முன்னால் உட்கார்ந்துட்டு இருக்கார். மகா சுவாமிகள் இவர் அடையாளம் கண்டுபிடிச்சு, வாப்பா ராமநாதா, திருநெல்வேலி முடிச்சுட்டு வந்துட்டியா? உபன்யாசம்லாம் நல்லபடியாக ஆச்சா? நல்ல கூட்டம் வந்திருக்குமே அங்கே அந்த கிராமத்தில், உன்னோட பாகவத உபன்யாசம் கேட்கறதுக்கு நல்ல கூட்டம் வந்திருக்குமே அப்படின்னு மகா சுவாமிகள் ரொம்ப ஆர்வமாக கேட்குறார். ஆனால் நம்ம ராமநாத கணபாடிகள் முகம் அப்படியே சுரத்து இறங்கி போய்டுறது. அங்கே தான் யாருமே வரலையே இவரோட உபன்யாசத்தை கேட்கறதுக்கு. அந்த 7 நாட்களும் 2 பேர் தான் உட்காந்து கேட்டிருக்கா. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த கோவிலோட பட்டர் ஒன்று, அந்த கோவிலோட மெய்க்காவலர் ஒன்று. இந்த 2 பேர் மட்டும்தான் ஒரு 7 நாள் உட்காந்து இந்த உபன்யாசத்தை கேட்டிருக்கா. வேற யாரும் ஊர்லேருந்து வரவே இல்லை. என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அந்த கிராமத்தில் ஒரு 2 கோஷ்டிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. யார் இந்த கோவிலுக்கு ஒரு தக்காரா வர்றது, ஒரு அதிகாரிகளாக வர்றது அப்படிங்கிற குழப்பத்தில் யாருமே அந்த கோவிலுக்குள்ள வரவே இல்லை. இதனால யாருமே இல்லாமல் அந்த உபன்யாசத்தை முடிச்சுட்டார். இதை மகா சுவாமிகள்கிட்ட எப்படி சொல்றது? மகா சுவாமிகள் ஆர்வத்தோடு கேட்குறார், என்ன நல்ல கூட்டம் வந்திருக்குமோ அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறார். மகா சுவாமிகளுக்கு ஒரு மாதிரி மனசை சமாதானப்படுத்திட்டு ராமநாத கணபாடிகள் சொல்கிறார், அப்படிலாம் ஒன்றும் கூட்டமே இல்லை பெரியவா, பெரிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை அங்கே அப்படின்னு மனசு உடைஞ்சு சொல்கிறார். மகா சுவாமிகள் கேட்குறார், என்ன சொல்கிற நீ, கூட்டம் வரலையா? அப்போ எத்தனை பேர் தான் வந்திருந்தா உன்னோட உபன்யாசத்தை கேட்கறதுக்கு அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறார். அதன் பிறகு ராமநாத கணபாடிகள் சொல்கிறார்,
என்னோட உபன்யாசத்தை அந்த 7 நாளும் இருந்து கேட்டது 2 பேர் தான் பெரியவா. அந்த கோவில் பட்டரும் மைக்காவல் மட்டும்தான் கேட்ட, இவாளை தவிர யாருமே வரவே இல்லை அப்படின்னு ரொம்ப கண்கலங்க அந்த ராமநாத கணபாடிகள் சொல்லும்போது மகா சுவாமிகள் வித்தியாசமாக கடகடன்னு சிரிக்க ஆரம்பித்தார். மகா சுவாமிகள் பெருசாக சிரிக்க ஆரம்பிக்கும் போது ராமநாத கணபாடிகளுக்கு காரணம் புரியல. என்னடா நம்ம சோகத்தோடு சொல்லிட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய வித்வான், நம்ம எவ்வளவு உபன்யாசம் பண்ணியிருக்கோம், பாகவதத்தை என்ன அழகாக சொல்லுவோம், இப்பேற்பட்ட நமக்கு ஒரு 2 பேர் தான் வந்து கேட்டிருக்கார் அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட சொல்லும்போது அந்த ஆச்சாரிய புருஷர் இப்படி சிரிக்கிறாரே அப்படின்னு அவரையே பார்த்துட்டு இருக்கார். மகா சுவாமிகள் அப்புறம் சொல்றார், சிரிப்பெல்லாம் முடிச்ச பிறகு கணபாடிகளை பார்த்து சொல்றார், நீ ரொம்ப பாக்கியசாலி கணபாடிகளே, பெரிய பாக்கியசாலி அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்றார். இதற்கும் அர்த்தம் புரியல நம்ம ராமநாத கணபாடிகளுக்கு. சரி, மகா சுவாமிகளே அந்த முடிச்ச அவிழ்கட்டும் அப்படின்னு மகா சுவாமிகளை பார்த்துட்டு இருக்கார். அப்ப பெரியவா சொல்றார், பகவான் கிருஷ்ணன் அந்த போர் முனையில ரதத்தில் உட்கார்ந்துட்டு உபன்யாசம் பண்ணினா, அதாவது கீதோபதேசம் அப்படின்னு நாம சொல்லுவோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல ஜனங்கள் அந்த கீதோபதேசத்தை ஃபாலோ பண்றா. கீதோ உபதேசத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அந்த நற்கருத்துக்கள்லாம் எடுத்துக்கிறா. அப்பேற்பட்ட அந்த கீதையை உபதேசம் பண்ணும்போது அதை எதிரில் நின்று கேட்டவன் ஒரே ஒரு ஆசாமி தான். அர்ஜுனன்கிற ஒருத்தன் மட்டும்தான் அந்த உபதேசத்தை கேட்டான். அவ்வளவு பெரிய உபதேசத்தையே ஒருத்தன் தான் கேட்டிருக்கான். ஆனா உன்னோட உபன்யாசத்தை 2 பேர் கேட்டிருக்கா. பகவான் கிருஷ்ணனை விட நீ பெரிய ஆள் தான் ஓய் கணபாடிகளே அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்லும்போது மகா சுவாமிகளோட சேர்ந்து ராமநாத கணபாடிகளும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த சூழ்நிலையே மாறிப்போச்சு. மகா சுவாமிகள் அந்த சூழ்நிலையை மாற்றின பிறகு அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார். இவ்வளவு தூரம் போயிட்டு வந்த, அங்கே நடந்த சமாச்சாரத்தெல்லாம் நீ என்கிட்ட சொன்ன, இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒன்றும் பெருசாக உனக்கு சம்பாவனை பண்ணியிருக்க மாட்டான்னு தோன்றது. எவ்வளவு பண்ணா சம்பாவனை அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறார். அதற்கு கணபாடிகள் சொல்கிறார், அந்த கோவில் பட்டர் கோவிலோட கைங்கரியமாக ஒரு 30 ரூபாய் கொடுத்தார். அந்த மெய்க்காவல் அவர் 7 நாள் இருந்து நானும் இந்த உபதேசத்தை கேட்டிருக்கேன். உங்கள் உபன்யாசத்தில் பல நற்கருத்துக்கள் எனக்கும் தேவையாக இருந்திருக்கு. அதனால் என்னோட பங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 2.25 ரூபாய் அந்த தட்டில் வச்சார். ஆக 32.25 ரூபாய் எனக்கு கிடைச்சது பெரியவா அப்படின்னு கணபாடிகள் சொல்கிறார். பாவம், நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பாவம், நீ கொஞ்சம் மனசு ஒடிஞ்சு போயிருப்ப, நன்னா கிடைக்கும்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, விட்டுடு, அவளுக்கு ஏதோ முடிஞ்சதை பண்ணியிருக்க, அவளையும் நாம் தப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்லிட்டு மடத்தோட காரியஸ்தரை கூப்பிடுறார். அந்த காரியஸ்தர் வந்த பிறகு அந்த காரியஸ்தர்கிட்ட ஒரு நல்ல சால்வை கொண்டு வர சொல்லிட்டு ஒரு பழத்தட்டில் ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்கிறார். அந்த காரியஸ்தர் உள்ளே போயிட்டு ஒரு பெரிய பழத்தட்டில் பழம், பூ எல்லாம் வச்சு ஒரு 1000 ரூபாய் பணத்தை வச்சு ஒரு சால்வையும் கொண்டு வந்து மகா சுவாமிகளுக்கு முன்னால் வைக்கிறார். மகா சுவாமிகள் சொல்கிறார், அந்த சால்வையை அந்த காரியஸ்தரை அவருக்கு போர்த்த சொல்கிறார். ராமநாத கணபாடிகளுக்கு போர்த்தின பிறகு இந்த தட்டை அவருக்கு கொடுக்க சொல்கிறார். இந்த தட்டை அவர்கிட்ட கொடுக்கும்போது மகா சுவாமிகள்கிட்டேருந்து வாங்கும்போது கணபாடிகளோட கண்ணே கலங்கிடுத்து. எங்கேயோ நம்ம உபன்யாசம் பண்ணினோம், அதற்கு ஒரு சம்பாவனையை இந்த ஆச்சாரிய புருஷர் எவ்வளவு மனமு நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆனந்தப்பட்டு அந்த பிரசாதத்தை மகா சுவாமிகள்கிட்டேருந்து வாங்கிண்டார். வாங்கின்ற பிறகுதான் நம்ம கணபாடிகளுக்கு ஞாபகம் வந்தது. கணபாடிகள் எதுக்காக இங்கே வந்திருக்கார்? காஞ்சிபுரத்துக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? ஆனால் இங்கே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்னென்னவோ காட்சிகள் நடந்துருக்கே அப்படிங்கிறது கணபாடிகளுக்கு அப்பத்தான் பளிர்னு உரைச்சிது. இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ₹1000 சம்பாவனை ஒரு பழத்தட்டில் வச்சு கணபாடிகளுக்கு கொடுத்தாச்சு. கணபாடிகள் வாங்கிட்டார். அப்பத்தான் மனைவி தர்மாம்பாள் என்ன காரணத்துக்காக ஸ்ரீமடத்துக்கு அனுப்பிச்சாங்கிறது ஞாபகத்துக்கு வந்தது. ₹15,000 பணம் இல்லாமல் இங்கிருந்து அவர் வீட்டுக்கு போக முடியாது.
ஸ்ரீரங்கம் வீட்டுக்கு போக முடியாது. வீட்டில் வாசல் படியில் கால் வச்சா தர்மாம்பாள் என்ன சொல்லுவா, அவ மனநிலை எப்படி இருக்கும், என்ன முகத்தோடு நம்மளை வரவேற்பான்னு நினச்சி பார்த்தாலே கணபாடிகளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த நேரம் பார்த்து சட்டுன்னு மகா சுவாமிகள்கிட்ட சொல்லலாம், நம்ம என்ன காரணத்துக்காக வந்தோம் அப்படிங்கிறத ஏற்கனவே 2-3 தடவை சொல்ல பார்த்தோம், ஆனால் சொல்ல முடியல. மகா சுவாமிகள் சட்டுன்னு முடிச்சுட்டார் அந்த விஷயத்தை, நம்மளால் சொல்ல முடியல. இப்போ நம்ம சொல்லி பார்ப்போம் மகா சுவாமிகள்கிட்ட அப்படின்னு கணபாடிகள் சொல்கிறார் மகா சுவாமிகள்கிட்ட. பெரியவா, என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன். அந்த பத்திரிக்கையை உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்து உங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படின்னு இழுத்துட்டு போகிறார் கணபாடிகள். ஒரு 15,000 ரூபா பணம் கல்யாணத்துக்காக தேவை, அதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இழுத்துட்டே போகும்போது மகா சுவாமிகள் சட்டுன்னு குறுக்க வந்துடுறார். பரவாயில்ல, நீ என்ன கேட்க வரேன்னு புரியறது, பத்திரிக்கையை எங்கிட்ட கொடுத்து என்னோட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக நீ ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு வந்திருக்க, அதானே? ஜாம்னு நடக்கும் கல்யாணம், என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கணபாடிகளுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு மகா சுவாமிகள் எழுந்து தன்னோட அறைக்குள்ளே போயிட்டார். இதன் பிறகு மகா சுவாமிகளை பார்த்து சொல்றதுங்கிறது சாத்தியமில்லை. கணபாடிகள் யோசிச்சார், ஆஹா, இதன் பிறகு மகா பெரியவாள்கிட்ட ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாதே, இந்த காட்சிகள் எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சே, நம்ம 15,000 ரூபா பணம் அப்படிங்கிறது நமக்கு கனவு தான் போல இருக்கு. தர்மாம்பாள் நம்ம கிட்ட சொல்லி அடிச்ச 15,000 ரூபாய் எப்படி நமக்கு வரும் அப்படிங்கிறது புரியல. சரி, எல்லா பாரத்தையும் அந்த மகா பெரியவாள்கிட்டே விட்டுட்டு நாம் ஊருக்கு போவோம், என்ன நடக்கிறதோ பார்த்துக்கலாம், மனைவியை நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் அங்கிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு வந்துட்டார். திருச்சிக்கு வந்து, அதாவது ஸ்ரீரங்கத்தில் இறங்கி தன்னோட வீட்டுக்கு போகிறார் கணபாடிகள். மகா சுவாமிகள் முதல் நாள் வந்து கொடுத்த அந்த பிரசாதங்கள் இருக்கு, 1000 ரூபாய் சம்பாவனை இருக்கு, அந்த கோவிலில் கொடுத்த ஒரு 32,500 ரூபாய் சம்பாவனையும் இதோட சேர்ந்துருக்கு. இவ்வளவு தான் இப்போ சத்துக்கு அவர்கிட்ட இருக்கிறது. வீட்டுக்கு போகிறார். ஸ்ரீரங்கத்தில் தன்னோட வீட்டுக்கு நடந்து போயின்னு இருக்கார் கணபாடிகள். அப்படி போகும்போது தான் அவருக்கு வந்து திரும்ப மனைவி ஞாபகம் வருது, தர்மாம்பாள் ஞாபகம் வருது. இந்த தர்மாம்பாள் நம்மக்கிட்ட பணம் இல்லை, மகா சுவாமிகள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அமையலை அப்படின்னு சொன்னால் அவள் எந்த அளவுக்கு நம்புவா? ஏன்னா வீட்டை விட்டு கிளம்பி ஒரு சில நாட்கள் ஆயாச்சு. இந்த ஒரு சில நாட்கள் ஆன பிறகும் ஒரு சரியான சந்தர்ப்பம் பார்த்து நீங்கள் மகா சுவாமிகள்கிட்ட சொல்லாதது உங்கள் தப்பு. நீங்கள் மகா சுவாமிகள்கிட்ட கேட்டிருக்கணும், அந்த பரபிரம்மத்திட்ட நம்மளோட கோரிக்கையை நீங்கள் வச்சிருக்கணும். நீங்கள் கோரிக்கையை வச்சிருக்க மாட்டேள், அதனால் கிடைக்கல அப்படின்னு நம்ம பக்கம் திரும்பினா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை ராமநாத கணபாடிகளுக்கு. சரி, ஆனது ஆகட்டும், ஒரு நல்ல காரியத்துக்காக மகா சுவாமிகள்கிட்ட போனோம், தரிசனம் ஆச்சு, திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போனோம், ஒரு வாரம் பாகவத உபன்யாசம் பண்ணினோம் அப்படிங்கிற சந்தோஷம் நமக்கு போகிறோம். மகளோட கல்யாணம், அதாவது ஒரே மகளான காமாட்சியோட கல்யாணம் எப்படி முடியணுங்கிறத மகா சுவாமிகளே தீர்மானிச்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு திடமான சிந்தனையோட வீட்டு வாசலுக்கு போகிறார். வீட்டு வாசலில் போய் நின்று தர்மோ அப்படின்னு குரல் கொடுக்கும்போது அவரோட மனைவி கையில் ஒரு சொம்பில் ஜலம் எடுத்துன்னு வெளியில் ஓடி வர. ஓடி வந்து, வாங்கோன்னா ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, காலால் மீண்டு உள்ளே வாங்கோ, சூடாக காஃபி வச்சுருக்கேன் அப்படின்னு மனைவி சொல்கிறார். அப்போ கணபாடிகளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வர்றது, என்னடா அது, நம்ம மனைவி வந்த உடனே பணத்தை பற்றி ஏதானு கேட்பா, பெரியவா பணம் கொடுத்துட்டாரா, 15,000 பணம் கொடுத்துட்டாரா, நம்ம கல்யாணம், பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு கேட்பான்னு நினச்சேன். அதற்கு நேர்மாற கையில் ஜலம் எடுத்துன்னு வந்து நம்மளை வரவேற்கிறா, ஒரு ஆரத்தி தட்டு வேற காட்டி உள்ளே கூட்டிட்டு போகிறா, சூடாக காஃபி வேற இருக்குன்னு சொல்கிறா. என்னடா அது நடக்கிறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ற. முதல்ல குடிக்கிறதுக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுக்குற அவரோட மனைவி தர்மாம்பாள். அதன் பிறகு சூடாக காஃபி அழகாக ஆற்றி கொண்டு வந்து தன்னோட கணவர்கிட்ட கொடுக்குறார். அது வரைக்கும் எந்த விதமான ஒரு கேள்வியும் தர்மாம்பாள்கிட்டேருந்து வரவே இல்லை. திரும்ப 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 யோசிச்சு பார்க்குறார் கணபாடிகள். அடடா, இவ இப்படிப்பட்டவ இல்லையே, பணம் என்னாச்சுன்னு கேட்பாளே, இது வரைக்கும் கேட்கலையே,
எப்போ பூகம்பம் வெடிக்க போகிறதோ, ஒருவேளை சேர்ந்து மொத்தமாக எல்லாம் வெடிக்க போகிறதோ அப்படின்னு கணபாடிகள் மனசில் ஒரு கவலையோடு அந்த காஃபியை ரசித்து குடிச்சுட்டு இருக்கார். அப்படி குடிக்கும்போது தான் அவரோட பார்வை எதேச்சியாக அவர் வீட்டு பூஜை ரூம் பக்கம் போகிறது. அந்த ஹால்லேருந்து உட்காந்து பார்த்தா பூஜை ரூம் தெரியும். அந்த பூஜை ரூமில் ஒரு பெரிய மூங்கில் தட்டு ஒன்று இருக்குது. அந்த பெரிய மூங்கில் தட்டில் பழங்கள்லாம் இருக்குது. இவ்வளவு பெரிய மூங்கில் தட்டை நம்ம வீட்டுக்கு யாரோ கொண்டு வந்து கொடுக்க மாட்டாளே, அதில் வேற சில வஸ்துக்கள்லாம் இருக்கே, இது என்ன தட்டு அப்படின்னு மனசில் ஒரு கேள்வி வந்த உடனே கணபாடிகள் மனைவி கிட்ட கேட்குறார். ஏன் தர்மோ, அது என்ன ஒரு பெரிய தட்டு, மூங்கில் தட்டு இருக்கு, பூஜை ரூமில் பழங்கள் இருக்கு, வேற என்னென்னவோ வஸ்திரங்கள் மாதிரிலாம் இருக்கு, என்னது, யார் கொடுத்தா அப்படின்னு கணபாடிகள் கேட்குறார். ஆமாம், நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். கார்த்தால நீங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால், அதாவது விடிகார்த்தாலேயே இங்கே மடத்துலேருந்து சில பேர் நம்ம ஆற்றுக்கு வந்திருந்தா, காஞ்சி ஸ்ரீமடத்துலேருந்து மகா சுவாமிகள் அனுப்பிச்சதா சொல்லிட்டு இந்த தட்டை நம்ம ஆற்றுல கொடுத்துட்டு போனேன். உங்கள் பொண்ணு காமாட்சிக்கு கல்யாணம்னு சொன்னேலே, அந்த கல்யாணத்துக்காக மகா சுவாமிகள் இதையெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த தட்டு தான் நான் உள்ள வச்சிருக்கேன். நீங்க வந்த உடனேயே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரி, காப்பி சாப்பிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறம் சொல்லலான்னு தோணித்து எனக்கு அப்படின்னு தர்மாபாள் சொன்னார். இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya. Namah Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya.